திருமிகு அருள்மொழி. மும்மொழிக் கொள்கையை பின்பற்றக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வளரவே இல்லையா? இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநில மொழிகள் அழிந்து விட்டதா அப்படின்னு 2 முக்கியமான கேள்விகளை திரு B.R. சீனிவாசன் கேட்டார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பார்வையாளர்களுக்கும் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னொரு கருத்தும் சொன்னார். அதாவது ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் எல்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக, அலுவலக மொழியாக இந்தியை கொண்டு வருவதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள். இது வேற, இது மும்மொழிக் கொள்கை அப்படின்னு ஒரு சரியான ஒரு விளக்கத்தோட அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தி மட்டும் படிங்கன்னு சொல்லாம மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ 1949 இந்த இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை முடிவு செய்யும் போது நடந்த பெரிய விவாதங்கள் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதில் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஹிந்தியை தான் வச்சுக்கணும், ஹிந்தி வேண்டாம், இதுதான் முக்கியமான கருத்தாக இருக்குது. அப்போ ஹிந்தியை தவிர ஹிந்துஸ்தானி வைக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. காந்தி அவர்களும் அதுதான் சொன்னார். இந்த ஹிந்தியும் வேண்டாம் ஹிந்துஸ்தானியும் வேண்டாம் அப்படின்னு சிலர் சமஸ்கிருதத்தை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. இது எல்லாம் நடக்கும்போது பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர், ஒரு பெரும் தலைவர், அந்த நாட்டில் அகாலிதளத்துடைய தலைவர், அவர் ஹுக்கும் சிங் அப்படின்னு ஒரு பேர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டெல்லாம் விட்டுருவோம். பஞ்சாப்ல இருந்து ஒரு தேசபக்தர்கள் பிறந்த மாநிலம் இல்லையா, அங்கேருந்து அவர் முதல்ல அவர் கருத்தில் ஹிந்தி தான் அவருடைய கருத்து. ஹிந்திக்கு தான் முதல்ல ஆதரவும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வட இந்திய ஹிந்தி பேசுகிற, ஹிந்தியை ஆதரிக்கிறவர்கள் பேசின பேச்சை கேட்டு அவர் எந்திரிச்சு பேசும்போது ஹிந்தி வேண்டான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் நடந்தது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் பேசுகிற தோரணையே சரியில்லையேங்கிறாரு. நீங்கள் நீங்களும் நாங்களும் இந்தியர்கள், நாமெல்லாம் ஒரு கூட்டாட்சியின் கீழ் வாழ வேண்டியவர்கள், நமக்குள்ள ஒரு தொடர்பு மொழி வேணுங்கிற ஒரு அன்போ பற்றுதலோ இல்லாமல் வெறும் ஆதிக்கவாதியாகவும் ரேசிஸ்டுகள் மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க, ஆகையினால இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஹிந்தி வேண்டாம்ங்கிறத எதிர்த்து பஞ்சாபில் இருந்து ஒலித்த ஹுக்கும் சிங் என்கிற தலைவருடைய குரல். அது அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு. பல நேரங்களில் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத எடுத்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 343 என்ன சொல்லுது, 348 என்ன சொல்லுது, மத்திய அரசு இந்தி மொழியை வளர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யணும்னு சொல்லுது. இது எல்லாமே எதுக்குன்னா, அவங்க சொன்ன மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டுக்கு, அதை உருவாக்குறதுக்கான முயற்சி. இதில் எங்கேயாவது நம்ம இந்திய அரசியல் சாசனத்தில் இந்தியர்கள் எல்லாரும் 3 மொழி படிக்கணும்னு இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க. இல்லை. இது யாருடைய எண்ணம்? 3 மொழிங்கிறதுல இவங்க முன்வைக்கிற மொழி யாருடைய மொழி? இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. 3வது மொழியை படிச்சா நல்லா வளரலாமேன்னு நினைக்கிறது நல்ல நல்ல. அது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? எங்க குழந்தைங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமா? கேட்குறேன். இப்போ இது இன்னொன்று கேட்குறாங்க, எல்லோருக்கும் எல்லாம். உண்மையான கருத்து எல்லோருக்கும் எல்லாம்னா, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, காசு இருக்கிறவங்க அங்கெல்லாம் போய் ஹிந்தி படிக்கிறாங்க, தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா, இவங்க தனியார் பள்ளியில ஹிந்தி படிச்சதுனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது ஒன்று சொல்லுங்க. நான் இப்ப நம்ம ஐயா அப்துல் கலாமை சொல்றோம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரையை சொல்றோம், வீர முத்துவேல் அவரை சொல்றோம். இவங்கெல்லாம் ஹிந்தி படிக்காம விண்வெளி ஆய்வுகளில் சாதனை படைத்த, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த தமிழர்கள். அவங்கெல்லாம் தமிழில் படித்தாங்க, அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அதை நீங்கள் தனியார் பள்ளியில் படித்து நான் ஹிந்தி படித்ததுனால வேர்ல்டு நம்பர் 1 வந்தேன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சரி, நீங்கள் இன்னைக்கு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் கல்யாணங்கிறது கிட்டத்தட்ட குடும்பத்தினுடைய மொத்த சொத்தை விற்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஏன் தெரியுங்களா? நம்ம பழக்க வழக்கத்தில், நம்ம பண்பாட்டில் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உண்டா? போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உண்டா? சங்கீத் உண்டா? மெஹந்தி உண்டா? இதெல்லாம் யார் வேலை? காசு இருக்கவன் பண்ணுற வேலை.
காசு இருக்கவன் 15 லட்சம் மண்டபத்துக்கு கொடுத்து 15 லட்சம் ரூபா கொடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மெஹந்தி போட்டு கச்சேரி பண்றான்றதுக்காக நீங்க ஏழ்மையில இருக்கிறவங்களையும் சேர்த்து அவங்கெல்லாம் பண்றாங்களே நீங்களும் பண்ணுங்களேன்னு சொல்லுவீங்களா? கல்யாணம்னா இப்படிதாங்க நடக்கணும். வசதி இருக்கவன் மட்டும் சங்கீத் வைக்கிறான். இதப்பா வரதட்சணைங்கிறது அரசு இலவசமா சொல்லி கொடுத்தா என்ன? இந்திய அரசு இலவசமா எல்லா வீட்டுக்கும் சங்கீத்து மெஹந்தி எல்லாம் போட்டு விடுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க வரதட்சணை சமூக ரீதியா புரிஞ்சுக்கங்க. வரதட்சணைங்கிற பழக்கம் இருக்குல்ல, அது பெரும்பாலான உழைக்கும் மக்களுடைய பழக்கமா? வரதட்சணைங்கிற சொல்லே சில சமூகங்கள், ஒரு சமூகத்துல தான் இருந்துச்சு. அவங்க எப்ப பார்த்தாலும் ரேடியோவில் நாடகம் போட்டு போட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சாதாரண மக்கள் கூட ஏன் பைக் வாங்கி கொடுப்பாரா, கார் வாங்கி கொடுப்பாரான்னு இதுதான் பணக்காரங்களை பார்த்து உயர் ஜாதிகளை பார்த்து கெட்டு போற இவங்களுடைய பழக்கம். இது நமக்கு வேண்டாம். இது அடிப்படை. இன்னும் 2 சொல்லிடுறேன். மகாராஷ்டிரா முன்னேறி இருக்கு, டெல்லி ஹரியானாலாம் முன்னேறி இருக்கு. ஆனா உங்க அரசாங்கங்கள் போடுற அந்த கல்வி குறியீடு பட்டியல்ல யார் முதல்ல இருக்காங்க? தமிழ்நாடு தானே இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? மராத்தி அழிஞ்சிருச்சா, குஜராத்தி அழிஞ்சிருச்சா, தெலுங்கு அழிஞ்சிருச்சா? நான் மராத்தி படம் நிறைய பார்த்திருக்கேன் கார்த்திக். மராத்தி படம் நான் பார்த்திருக்கேன். இப்ப மராட்டி படம் வருதா? ஹிந்தி படம் தான் வருது. மகாராஷ்டிராவிலேயே பாலிவுட்டுங்கிறது என்ன? ஹிந்தி படம் தான். மராட்டி படம் வருதா? நீங்க ஞாயிற்றுக்கிழமையில மதிய நேரத்துல எல்லா மொழி படங்களும் போடுவாங்க தூர்தர்ஷன்ல. அதுல நீங்க எல்லா மொழி படமும் பார்க்கலாம். இப்ப குஜராத்தில படம் வருதானே எனக்கு தெரியல. பிரதமரை கேட்டா தெரியும். அவர் படம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அடிப்படை முதல் கட்ட கருத்துங்கிறதுனால அடிப்படையில சொல்லிடுறேன். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற தமிழ் மொழியின் சிதைவு, தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் சேர்ந்து 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 சிதைந்து உருவானதுதான் மற்ற எல்லா மொழியும். ஆனா தமிழ் அப்படி சேராமல் தனித்து நின்ற மொழி. நீங்க பழைய திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்ல பேச்சாளர்கள் சொல்லுவாங்க, என்ன வேறுபாடுன்னா தமிழ்ல 1, தெலுங்குல 1, மலையாளத்துல 1, கன்னடத்துல 1, ஹிந்தியில 1. இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது நானு, நீனு, நானு, நங்கள் எல்லாம் வரும். அது தும். அடிப்படையில இதுதான் வேறுபாடு. அப்போ இது கலந்த மொழி படிக்கிறவங்க படிக்கிறது எளிது. நீ மலையாளம், சமஸ்கிருதம், மலையாளமும் தெலுங்கும் கொண்டவங்க கூட சமஸ்கிருதம் கலந்தது. ஆனா தமிழ் சமஸ்கிருதம் கலவாத மொழி. இத படிக்கிறவங்க ஆங்கிலம் படிக்கிற மாதிரி தான், லத்தீன் படிக்கிற மாதிரி தான் ஹிந்தியும். நான் எப்படி 2 ஃபாரின் லாங்குவேஜோட போக முடியும்? யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கு 2 பைய தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கு அப்படின்னா தலையில 1 வைக்கிறேன், அதான் சமைச்சீரு. இப்ப என்னது?